இதன் விளக்கம் என்னவென்றால், உலக ஜனங்களுக்கு விரோதமாக உலகத்தின் அதிபதியான கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தை, உலகத்தின் அதிபதி உலக ஜனங்களுக்கு விரோதமாக கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். மூன்றாம் வளர்ப்பு வரும், நிறைய அழிவுகள் ஏற்படும், ஜனங்கள் மரணம் அடைவார்கள். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. இந்த மூன்றாம் வகுப்போட உலகத்தின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. உன் அதிகாரம் உனக்கு ஆரம்பமாகிறது பூமியிலே. இந்த மாமனின் அதிகாரம் என்ன அதிகாரம் பொறுத்து பார்க்கலாம். ஆரம்பமாகிறது பூமியிலே. ஜனங்களின் ஆவியை எடுக்கவே அவனது சேனைகள் உலகமெங்கும் உலாய் கொண்டிருக்கிறார்கள். அருமையான வார்த்தை. உலக ஜனங்கள் ஆவி எடுப்பதற்காகத்தான் சாத்தானின் சேனைகள் உலகமெங்கும் உலாய் கொண்டிருக்கிறார். பேய் பிசைன்னு சொல்லுவோம்ல, பேயா அலையறான்னு சொல்லி அதை பார்த்த அந்த கெட்ட ஆவி உலகம் உலாய் கொண்டிருக்கிறது. ஆகாயமானம் பார்த்து உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஈரான் போர், அமெரிக்கா போர், பல போர்கள் உண்டாக்கும். சண்டை மூட்டி விட்டு பெரிய மரணம் உண்டாகும். ஜனங்களால் நிறைய அழிவார்கள்.